Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு சட்னி, தக்காளி வெங்காயம் போட்டு செய்யறது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். எப்படி குயிக் அண்ட் ஈஸியா இந்த சட்னியை செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு கிட்ட எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் கூட தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு, அதாவது ஒரு 2-3 நாளைக்கு வச்சா கூட பழுதாகாத மாதிரி. இப்போ அதனால நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட யூஸ் பண்ணுறோம் இந்த ரெசிபிக்கு. ஒரு 1/2 டீஸ்பூனு கிட்ட சீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சாடையாக நல்லா வதங்கட்டும், அதாவது பொரியட்டும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் வரையும் விடுவோம். சாடையாக கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் இதில் ஒரு 10 செத்தல் மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. என்றது பெருசாக உரைப்பு இல்லை, அதனால நான் 10 எடுத்துருக்கிறேன். ஆக உரைப்பா இருந்தால் சாப்பிட இயலாது, அதனால கவனமாக பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 நெட்டு கிட்ட கருவேப்பிலை போடலாம், நல்ல வாசமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வெங்காயம், நல்லா பொரியட்டும், நல்லா வதங்கட்டும் வெங்காயம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வர ஒரு கொஞ்சமாக இஞ்சி, நீங்கள் வெட்டியும் போடலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இவ்வளோ இஞ்சி எடுத்துருக்கிறேன், அதை போடுறேன். இஞ்சியும் நல்ல ஒரு டேஸ்ட் பிடிக்கும் இருக்கு. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதில் ஒரு 3 தக்காளி வச்சுருக்கிறேன், அதை போடுவோம். 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான அளவு, இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பும் கூட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கிட்ட மஞ்சள் தூள் போட்டு இது நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் வதங்க விடலாம். மூடி போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்க விடுவோம். ரெண்டு 3 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சுருண்டு வெந்து வந்துட்டுது. இடையில ஒருக்கா எடுத்து கிளறி விட்டு நான் இப்படி நல்லா சுருண்டு வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை வாசம் இல்லாமல். அதோட நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு வச்சுருக்கிறனாலும் இதை வச்சுருக்கலாம். இப்படி வதக்கினால்தான். இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், நான் இது ஒரு நாளும் பார்த்ததில்லை. யாராவது போடுறீங்கன்னு சொல்லிட்டுனா சொல்லுங்கள் எனக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக மின்ச்லி, இதையும் போட்டு, கருவேப்பிலை போட்டுருவங்க. ஆனால் இது நான் போட்டு பார்த்ததில்லை. அந்த டேஸ்ட் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டது அந்த மின்ட்டோட டேஸ்ட்டோட சேர்ந்து நல்லா இருக்கும். அது பாருங்கள், போட்ட உடனே நல்லா சுருண்டு வெந்துட்டுது. கொஞ்சமாக தான் போடணும், நிறைய போட்டக்கூடாது. நிறைய போட்டு அதை பிறகு மின்ஸ் சட்னி ஆக்கிடக்கூடாது. நல்லா சுருண்டு வெந்துட்டுது. இப்போ இது நல்லா ஆறும் வரையும் நாங்கள் அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு தான் அப்புறம் தான் நாங்கள் பிளெண்டரில் அரைக்க போகிறோம். அரைக்கும் போது காட்டுறது நான். இப்போ சட்னி நல்லா ஆறிட்டுது. இந்த வதக்கி வச்சது பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிட்டுது. இதை பிளெண்டருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு, நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது, ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்செடுத்துவோம். அரைச்செடுத்தோம்னா நல்ல டேஸ்டான ஒரு
சட்னி ரெடி. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு சட்னி, நல்ல டேஸ்டான உரைப்பான ஒரு சட்னி ரெடி ஆயிட்டுது. சப்பாத்திக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். அவசரத்துக்கு நீங்கள் ரைஸில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். நல்ல சுவையான ஒரு தக்காளி வெங்காயம் சட்னி ரெடி ஆயிட்டுது. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.